மக்களே, ஹெட்லைன்ஸ் சொன்னதுமே வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் ட்ரம்ப் சந்திப்பு, சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை, இப்படி வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இது ஜே ஹெட்லைன்ஸ். ஸோ கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் ரைமிங், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கற்பனை கலந்துதான் இருக்கும். சிறிது நேரம் உங்கள் செவிகளை இரவல் அள்ளுகிறேன், நம்பி காதை கொடுங்க. அரியலூர்ல நிர்மலாக்கு எவ்வளோ பெரிய ஸ்கூலு, அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ப்ரோக்ராம்க்கு சொல்லவா வேணும்? ஒரு விஷயங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா டீச்சர்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் இல்லைன்னா இந்த 2 பேருமே இல்லைன்னா பள்ளிக்கூடமே இல்லை. ஆமாங்க, அப்படிப்பட்ட இந்த ஸ்கூலில் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனா. நானும் என்ன ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு யோசிச்சு மண்டையை கழுவி பார்த்தேங்க. அட, கதையெல்லாம் விடலைங்க, நிஜமாத்தான் சொல்றேன். சரிங்க, வளன்னு பேசாம சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடலாம். வாரத்தின் நாட்கள் மொத்தம் 7. நான் உங்க முன்னாடி வைக்க போற ஜே ஹெட்லைன்ஸும் 7. அது அத்தனையும் சிந்தாம சிதறாம கவனமா கேளு. இப்போ உங்க மனசுக்குள்ள உண்டாகும் பாருங்க ஒரு ஃபீலு. சில்ட்ரன்ஸ் டே கலர் ட்ரெஸ்ன்னு சொன்னதுமே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பரபரப்பு. ப்ரோக்ராம் கொடுக்க டீச்சர்ஸ்க்கு இடையில விறுவிறுப்பு. மொத்தத்துல இந்த மைதானமே சுறுசுறுப்பு. வேர்ல்டுல என்ன நடந்தது நடக்கிறதுன்னு நியூஸ்ல வரும். ஆனா இப்ப 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் வகுப்புக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா நம்ம ஹெட்லைன்ஸ்ல என்ன வருதுன்னு பார்ப்போமா? என்ன மக்களே, ரெடியா? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என சுவைகளோ 6. எம் 6ஆம் வகுப்பு அரும்புகளோ ஜோறு. எம் இளம் சிட்டுக்கள் 6ஆம் வகுப்பில் என்ட்ரி. அவங்க தான் எங்க ஸ்கூலுக்கே ஃபேரி. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே ஆனாங்க ஸ்கேரி. மார்க் வந்த உடனே ஒரு சிலர் ஆனாங்க ஸ்டாரி, மிச்சம் உள்ளவங்க ஆனாங்க காலி. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என பெண்களின் பருவம் 7. எம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மொட்டுக்களோ அடி டூலு. 6ஆம் வகுப்பு அரும்புகள் 7ஆம் வகுப்பில் மொட்டுக்கள் ஆகிவிட்டனர். மொட்டுக்கள் இப்போதுதான் நறுமணம் வீசத் தொடங்கி இருப்பதாகவும், இதமான காற்று தென்றலாய் வருடும் போது வீசும் திசையெல்லாம் மனம் பரப்புவோம் என்ற உறுதியான தகவல் வெளியாகி உள்ளது. குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், பதிற்று 10 என 8 தொகை நூல்களின் எண்ணிக்கையோ 8. எம் 8ஆம் வகுப்பு மங்கைகளோ செம கியூட். அன்று 8 மாதத்தில் 8 அடி வைத்து நடக்க தொடங்கியவர்கள் இன்று டீன் ஏஜில் காலடி எடுத்து வைத்து இடம் பார்த்து தடம் பதிப்போம் என நம்பிக்கை கூற்றினை விடுத்துள்ளனர். தடம் பதிப்பார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், முத்து, பவளம், நீலம், கோமேதகம், புஷ்பராகம் என நவ மணிகளோ 9. எம் 9ஆம் வகுப்பு நங்கைகளோ 5. நாங்க யாரு? ஹைஸ்கூல் வந்துட்டோம் பாரு. பாதி கடலை தாண்டினது ஜோரு, மீதி கடலை தாண்டுறது போரு. அடுத்த வருஷம் எக்ஸாம் பியரு, அதை நினைச்சா இப்ப பிடிக்குது ஃபயரு.
அதனால கண்ணுல வருது டியரு, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம் டியரு. ஒரு தாய் தன் சிசுவை தன் வயிற்றில் சுமக்கும் மாதமோ 10. எம் 10ஆம் வகுப்பு பதுமைகளோ கெத்து. தள்ளுவண்டி கடையில தக்காளி சட்னி இல்லைன்னு தந்தூரி அடுப்புல தலைய விட்ட கதையா 10ஆம் வகுப்புக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம். பட் நாங்க எப்பவுமே ஃபிக்ஸ் தான், எண்டில் காட்டுவோம் மாஸ் தான் என்று அரைக்கூவல் விடுத்துள்ளது பாராட்டத்தக்கது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களின் வகைகளோ 11. எம் 11ஆம் வகுப்பு பூவையர் இருப்பதோ ஹெவன். யாரையா கேட்டா 10th பப்ளிக், 11th பப்ளிக், 12th பப்ளிக், இடையில ஒரு வருஷம் பிரேக் கூடக்கூடாதா இந்த பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு 11ஆம் வகுப்பு மாணவிகளிடையே முணுமுணுப்பு. இது அரசாங்கத்தின் ஆதரவு. So you can't break up. Could you pick up? மாதங்களின் எண்ணிக்கையோ 12. 12ஆம் வகுப்பு பெண்டில் தான் ஸ்கூலுக்கே ட்ரெண்ட். காலம் முழுக்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாலும் காலம் விற்கிறவன் கார்ல போக முடியாதான். என்னதான் இத்தனை வருஷம் இப்படி அப்படிமா இருந்தாலும் இந்த வருஷம் இவங்களுக்கு கண்டம் தான். கடுமையா உழைச்சா போடலாம் சென்டம். அதனால பெருகும் உங்க விஷ்டம். இன் ஃபியூச்சர் யூ வில் ரைஸ் டு ஸ்டார்டம். நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி. இறுதியாக இன்றைய நாளின் நாயகன் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்காக ஒரு சிறு கவிதை. நம்ம மாமா நேரு ஜவஹர்லால் நேரு அவர் முழு பேரு. நவம்பர் 14 பிறந்தாரு. அப்பா பேரு மோதிலால் நேரு, மனைவி பேரோ கமலா நேரு. படித்து வக்கீல் ஆனாரு, காங்கிரஸில் சேர்ந்தாரு. காந்தியின் அன்புக்கு பாத்திரமானாரு, இந்தியாவின் முதல் பிரதமர் ஆனாரு. 5 ஆண்டு திட்டம் தீட்டினாரு, குழந்தைகளை தன் வசப்படுத்தினாரு. 1964 மே 27 இறைவனடி சேர்ந்தாரு. வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெயர்கிறேன். நன்றி.